ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுக்குறேன். என் வார்த்தைகளை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அதிர்ஷ்டசாலியாக நீ மாறப்போற. உன் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு அதிர்ஷ்டம் கூரை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது என் செல்லமே. எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை தாழ்வாகவோ தரக்குறைவாகவோ நினைக்காம நல்லதே கிடைச்சிருக்கு, இதன் மூலம் என் வாழ்க்கை நல்லபடியாக மாறும், இதை கொடுத்த சாயப்பாக்கு நன்றின்னு நன்றி உணர்வோடு வாழ தயாராகு. இங்கு எதுவுமே இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நீ நன்றி சொல்வதில் தப்பே இல்லை. இந்த உலகத்தில் உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் 24 மணி நேரம் வேலை செஞ்சு உழைச்சிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கீங்க. வேலையும் உழைப்பும் நீ நன்றாக வாழ்வதற்காக தானே. அதை மறந்துட்டேனோ, நீ வேலை செய்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காம வாழ்க்கை அவ்வப்போது ரசிக்க தயாராகு. அதுக்காக எப்போதும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லலை. சில விஷயங்களில் சில இடங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நீ நடந்து கொண்டு வாழ்க்கையை கடந்து வர தயாராகு. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நீ கண்டிப்பாக எப்போதும் மகிழ்ச்சியோடையே வாழும்படி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நான் வெற்றியை கொடுக்குறேன். வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீ சாலையில் பயணம் செய்யும் போது எதிர்ப்படும் குன்றுகள் போலத்தான். பெரிய மலையவோ குன்றுகளையோ பார்க்கும்போது இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு முதல்ல கடந்து போக முடியாததாக தோணும். அப்புறம் அதை மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டினா பக்கத்தில் போக போக அது ஒன்றும் பெருசு இல்லைன்னு உனக்கு தோணும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கூட உன்னால் சுலபமாக கடந்து வந்துட முடியும்னு நீ நம்பணும் என் செல்லமே. ஏன்னா உனக்கு துணையா இந்த சாயப்பா நான் அல்லவா உன் கைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் நல்வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். நிரந்தரமாக இந்த உலகத்தில் யாருமே தங்க போகிறதில்ல. அது புரியாமல் தான் மட்டும் இந்த உலகத்தில் 1000 ஆண்டு காலம் வாழ போகிறது போல சில பேர் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டும் தப்பு செஞ்சுக்கிட்டும் குற்றம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டும் இருக்காங்க. நீ எப்போதும் எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி ஒரே மாதிரி பழகு. இந்த உலகத்தில் உன்னுடைய கண்ணீருக்கு மருந்தாகவும் காயங்களுக்கு மருந்தாகவும் இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான விருந்தை மிக பெருசாக கொடுக்க போகிறேன். உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாற்றி நீ மனசளவில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் நீ குழந்தையாக விழுந்து மறுபடியும் எழுந்து நடந்து வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. தோல்வியை நினச்சி சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. இப்போதே உன் ஏமாற்றங்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கைக்கான ஏற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றம் ஏதாவது ஒரு விதத்தில் புதுசாக வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீயும் அதுக்கேற்றாற் போல எல்லாரையும் நம்பிக்கிட்டே இருக்க. இனிமேலாவது நம்பிக்கையோ புரிதலோ எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. புரிதல்ங்கிறது அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை வச்சு புரிஞ்சுக்கிறதும் நம்பிக்கை வைக்கிறதும் அல்ல. அடுத்தவங்களுடைய உணர்வுகளையும் செயல்களையும் பார்த்து நீ ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஏமாற்றங்கள் மிஞ்சினாலும் எதிர்பார்ப்பை மனசு நிறுத்திக்காது. ஒரு விஷயத்தில் தோற்று போனாலும் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தரை நம்புறதும் இன்னொரு விஷயத்தில் ஏமாந்து போகிறதுமே உனக்கு வாடிக்கையாகி விட்டதல்லவா. எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ எதன் மீது யார் மீது அதிக அன்பு வைக்கிறாயோ அப்புறம் அதை நினச்சி பலமுறை வருந்த வேண்டிய சூழ்நிலை தான் வரும். எப்போதும் எதன் மீதும் அதிக அன்போ பாசமோ நம்பிக்கையோ நீ வைக்க வேண்டாம். உனக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ, யார் உனக்கான உரிமையை உன் கையில் கொடுத்துருக்காங்களோ அவங்க முன்னாடி ஆளாக போய் நில்லு. உன்னை மதிக்காத உனக்கு உரிமை இல்லாத இடத்துல ஒரு ஓரமாக போய் நிற்கிறத விட வெளியேறி விடுவது தான் சரியாக இருக்கும். யார் உன்னை என்ன விமர்சனம் செய்தாலும் நீ அதுக்காக கவலைப்படாத. உன்னை விமர்சனம் செய்பவர்களோடு போய் விவாதித்து எந்த பயனும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக கடந்து போய்விடுவேன் செல்லமே. நீ போகும் பாதையில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். இந்த உலகத்தில் எல்லாரும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வலியும் தனிமையும் வாட்டி விதைக்க தான் செய்து. நீயும் உன் வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்துகள். உன் கண்ணீரையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நிச்சயம் நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில்
இருள் சூழும் போதும் கஷ்டம் வரும்போதும் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க போறதில்ல. உன் தன்னம்பிக்கை மட்டும்தான் உனக்கு துணையாக இருக்குன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை நேசிக்கும் இதயத்திற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. பாசத்துக்கு மாற்றாக அது வேறு ஒன்றுமே கேட்காது. உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் மீது நீ அன்பு செலுத்தி பாசம் வச்சு நேசத்தோடு நடந்து கொள்ளும்போது அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கையை உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். முதுமை உன்னை முழுமையாய் ஆட்கொள்ளும் காலத்தில் ஊன்றுகோலுக்கு அவசியம் இருக்கக்கூடாது நீ நினச்சினா இந்த சாயப்பாவை முழுசா நம்பு. எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்பட விடாமல் தனியாக தைரியமாக உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன். இந்த உலகத்தில் இரவு பொழுது வந்தால் எப்படி காலையில் பகல் பொழுது வந்து விடிவு காலம் உண்டாகுதோ அதே போல் முடிவும் உன்னை இருக்க தான் செய்து. உன் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் நான் முடிவு காலத்தை கொடுக்க வந்திருக்கேன். விடியாத இரவும் இங்கே இல்லை, முடியாத துயரமும் இங்கே எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட தயாராகு. உன் கஷ்டம் கவலை தோல்வி துன்பம்னு அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நிரந்தரமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். துன்பமோ தனிமையோ அத்தனையும் தாண்டி வந்து விடு. 100 வார்த்தைகள் மற்றவங்க பேசினாலும் நீ உன் மனசில் வலியை ஏற்படுத்தி கொள்ளாதே. எப்போதும் நல்ல வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசை நோக்கடிக்கிற உன்னை துன்பப்படுத்துகிற உன்னை குற்றவாளின்னு குறை சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ தூக்கி சுமக்க வேண்டாம் என் செல்லமே. கவலை ஒரு அளவுக்கு கொஞ்சமாக இருக்கும்போது கண்ணீர் வரும். அதுவே கவலை அளவுக்கு அதிகமாக மலையளவாக மாறும்போது மனசு மறத்து போயிடும். அளவுக்கு அதிகமாக கவலைகளை சுமக்காம உன் வாழ்க்கை முழுவதையும் இந்த சாயப்பாவின் பொறுப்புடன் ஒப்படைச்சிட்டு எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலே உனக்கு கிடைக்கக்கூடியது மிக அளவுக்கு அதிகமாக அழகானதாக வந்து சேரும். உனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மன திருப்தியையும் மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். கோபப்படுறதுக்கு நீ யோசிக்கிறதும் கிடையாது. கோபம் தணிஞ்ச பிறகு நீ மனசுக்குள்ளேயே அதுக்காக வருத்தப்படவும் விடுறதில்லை. எப்போவுமே அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டு அப்புறமா மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு நீதானே வேதனை அடைகிற. இனிமேலாவது கோபப்படுவதையும் அவசரப்படுவதையும் ரெண்டையுமே குறைச்சிக்கோ. நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட இந்த உலகத்தில் நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்கள் தான் நிம்மதியாக இருக்காங்க. நீயும் நேரங்காலத்துக்கு ஏற்றா மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றா மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு நீ பாரமாக இருந்து கஷ்டப்பட வேணாம். அதுக்கு பதிலாக உன்னை பாரமாக நினைக்கிறவங்கள நீ பாராமல் இருந்து விடு என் செல்லமே. கண்டிப்பாக அவங்களே உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன் மனதில் உள்ள சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து உன் பாரத்தை குறைத்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை, சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறதுன்ற உண்மையை கண்டிப்பாக நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு என் தங்கமே.